ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நாகை அருகே நீதிபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் இடத்தை காலி செய்ய இந்தியன் ஆயில் நிறுவனம் மறுப்பதாகவும் கேரள முன்னாள் ஆளுநரின் மகன் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் நிலத்தின் உரிமையாளர் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகையைச் சேர்ந்தவர் பாஸ்கர். அவருக்கு சொந்தமாக காரைக்கால் மாவட்டம் கீழ்வாஞ்சூரில் ஒரு இடம் இருக்கிறது. அங்கு வாடகை அடிப்படையில் 20 ஆண்டுகளுக்கு பெட்ரோல் நிலையம் அமைப்பதற்கு இந்தியன் ஆயில் நிறுவனத்திடம் பாஸ்கர் ஒப்பந்தம் செய்தார். சென்ற ஆண்டுடன் ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் தனது இடத்தை ஒப்படைக்குமாறு இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு பாஸ்கர் கோரிக்கை விடுத்தார். ஆனால் இந்தியன் ஆயில் நிறுவனம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஸ்கர் வழக்கு தொடர்ந்தார். அப்போது பெட்ரோல் பங்கை காலி செய்துவிட்டு நில உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டும் என காரைக்கால் நீதிபதிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அந்த இடத்தில் பெட்ரோல் பங்க் நடத்த அனுமதி இல்லை என்று கூறி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உரிமத்தை ரத்து செய்தார். ஆனால் நிலத்தை ஒப்படைக்க வேண்டிய இந்தியன் ஆயில் நிறுவனம் கேரளாவின் முன்னாள் ஆளுநர் MOH ஃபரூக்கின் மகன் பக்ருதீன் உடன் இணைந்து அடியாட்கள் மூலம் மிரட்டுவதாக புதுச்சேரி DGP அலுவலகத்திலும் நாகை மற்றும் காரைக்கால் SP அலுவலகத்திலும் பாஸ்கர் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.